குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பொங்கல், அதுக்கு சைட் சாம்பார், பொங்கல் சாம்பார் பண்ணுறோம். வெண்பொங்கல் அண்ட் சாம்பார், அதுக்கு சப்போர்ட்டாக சாம்பார் பண்ணுறோம். அது எது மாதிரி பண்ணுறோம் சாம்பார்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு வேணுங்கிறது என்னென்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு அந்த சாம்பார் பண்ணதுக்கு வேண்டியது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் இப்படி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ப்ளஸ் அதுக்கு ஜீரகம் போடுறீங்களாம்மா? ஜீரகம், கடுகு, மஞ்சப்பொடி, அதுக்கு வேண்டியது அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, இது வந்து 2 சேர்த்து 1 ஸ்பூன். இப்போ ஒரு இந்த மாதிரி குக்கர், சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு. இப்போ ஜீரகம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பரட்டுங்க. நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் பரட்டினா போதுன்னா இது டைரெக்டாக இந்த சாம்பார் வைக்கிறது. புளி போடாதனால புளி. அப்புறம் இதோட பயத்தம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர், குட்டி டம்ளரில் ஒரு 75 கிராம் இருக்கும். அது 75 கிராம். கொஞ்சம் மைசூர் பருப்பு. இந்த பருப்பை கொஞ்சம் அலம்பிக்கோங்க, கலந்துக்கோங்க. கொஞ்சம் கலந்தாச்சு. பரட்டியாச்சு. இந்த தக்காளியை போடுங்க. அடுத்தது தக்காளி போட்டு இப்போ நிறைய பண்ணணுன்னா இதிலே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காய தக்காளி கொத்துன்னு சொல்லலாம். 2-3 காய் போட்டால் வெறும் கொத்துன்னு சொல்லலாம். வெஜிடபிள் கொத்துன்னு சொல்லலாம். இப்போ நார்த் இந்தியன்ஸ்னால் சாம்பார்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. இப்போ இந்த கலஞ்சி வச்ச பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு இருக்குல்ல, அது இதில் நல்லா போட்டுவிடுங்க, ஊற்றிவிடுங்க. அந்த தண்ணி, அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி வச்சுருந்தாங்க. சேர்த்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேம்மா. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறு கழிட்டு சாம்பார் பொடி, காரத்துக்கு அந்த மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி அதையும் போட்டுவிடுங்க. நல்லா கலக்கி ஒன்றா மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுடுங்க. எவ்வளோ சவுண்டுமா? 2 விசில் வச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. இன்னொரு சவுண்ட் வந்த உடனே ரெண்டு சவுண்ட் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா மேம்? ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெண்பொங்கல் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க? இந்த டம்ளரால் 200 கிராம். ஆமாம், அம்மா டம்ளர் 200 கிராம். அது 200 பெரிய டம்ளர். நானே பார்த்து 200 கிராம், 220 கிராம். அதுதான். அரிசியை போட்டாச்சு ஒரு டம்ளரு. பயத்தம்பருப்பு அரை டம்ளர் கொஞ்சம் மேலே, தட் இஸ் ஒரு 125 கிராம்லேருந்து 150 கிராம் இருக்கும். அரிசி பாசிப்போ நல்லா கலைஞ்சிக்கோங்க 2 தடவை. இது வெண்பொங்கலுக்காக காமிச்சோம். சாம்பார் ஆல்ரெடி பண்ணியாச்சு, இந்த குக்கரில் இருக்குது. அப்புறமா போட்டு காமிச்சிருக்கோம். இன்னும் நல்லா கலைஞ்சிடுங்க. பொங்கலுக்கு எவ்வளோம்மா தண்ணி ஊற்றணும்? 1:4. எவ்வளோ நீங்கள் பாசிப்போ அரிசி போட அதுக்கு 4 மடங்கு தண்ணி. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டியது இல்லை, அதுக்கு வேண்டிய தண்ணியை முதல்ல வெந்நீரில் போட்டுட்டாங்க. கிட்டல அது போட்டால் ஜல்தி ஆகிடும். அரிசிக்கு 4, பருப்புக்கு 1. கொஞ்சம் குழசலாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு தனியாக கணக்கு போட்டுட்டாங்க, பருப்புக்கு தனியாக கணக்கு போட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க. பார்த்துக்கோங்க. இல்லை அதே மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வேண்டிய உப்பும் போட்டுவிடுங்க. இதை டைரெக்டாக குக்கரில் வச்சு பொங்கல் பண்ணுறது. கறியை இறக்கி இந்த பக்கத்தில் இதை வச்சிடலாம். இந்த இதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பக்கத்து இடத்துல பேன் வச்சுக்கிட்டு இதில் எண்ணெயும் நெய்யுமா ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வேண்டிய தாளிப்பு என்னன்னு நான் சொல்கிறோம். நெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே பொங்கல் கொஞ்சம் நெய் ஊற்றினா தண்ணி டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அதுக்கு தண்ணி டேஸ்ட்டு. இல்லை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வேண்டியது ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, உடச்சது 1 ஸ்பூனு, உடைக்காது ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, அப்புறம் ஜீரகம். அங்கே இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை இப்போ ஃபஸ்ட்டு காஞ்சிருக்கும். இதில் இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது அப்படியே எடுத்து இதில் போட்டுருணும். போட்டு குக்கரை மூடிடணும். ஆயிடுச்சு. அது அப்படியே அதில் கொட்டிடுங்க. தலை மேலே கொட்டிடுங்க. கொட்டி கிளறு கழுவிடுங்க.
நல்லா கலரிட்டு கொஞ்சம் இப்போ மூடிடுங்க குக்கரை மட்டும் வெயிட் போட்டுடுங்க. இதுக்கு எவ்வளோ பண்ணுமா? ஒரே சவுண்டு. இதுக்கு ஒரே சவுண்டு இருந்தால் ஒரே சவுண்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை சிம்மில் வைக்கணுமா? ஒரு சவுண்ட் வந்தே ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பொங்கலும் ரெடி ஆகிடும். இது ஆல்ரெடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்க்குறாங்க. இதுக்கு வேண்டி கொஞ்சம் கிளறி பார்த்துட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு கொதி விடணும். கொஞ்சம் பருப்பு வேகணும். ஒரு சவுண்டு வைக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வேகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கர் திறந்து பருப்பு வேகலாம் ஒரு சவுண்டு இன்னும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு வேண்டிய இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் குக்கர் மூடி ஒரு சவுண்டு வர வச்சுட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு சவுண்டா 2 சவுண்டாம்மா? ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு சவுண்டு வந்துடும். ஒரு சவுண்டு வந்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? பொங்கலி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு பொங்கல் இங்கே ரெடி, இங்கே சாம்பார் ரெடி. நான் இது நைட்டு டின்னர் இது. ஸோ இதை காமிச்சிருக்கோம். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஸ்னாப் அவுட் காமிச்சிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சிட்டு பொங்கல் மூடி எடுத்து பார்த்தோம். இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் மேலே இதை ஒன்றா சேர்த்துக்கணும் கலரி. அதே மாதிரி இங்கே சாம்பார் ஆயிடுச்சுல, சாம்பார் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் சாம்பார். கரண்டி எடுத்துருங்க. இதுதான் சாம்பார். எப்படி டேஸ்ட் கொடுங்க சொல்லி உண்டு. சூப்பர். எல்லாம் உப்பருப்பு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் தான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த பொங்கலில் இந்த மாதிரி ஒன்றா அடியிலேருந்து மேலே மட்டும் ஒன்றா பண்ணிக்குவோங்க. கரண்டியாக இல்லையோ சட்டுவத்தோலையோ. இது அடியிலேருந்து வீட்டில் குழந்தை இருந்தேன்னா அடியிலேருந்து துளியுண்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. உரப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ மேலே எல்லாம் சேர்ந்துருக்கு உரப்பெல்லாம். ஸோ வீட்டில் தான் குழந்தை இருந்தால் அடியிலேருந்து ஒரு 2 அவளுக்கு தேவையானது எடுத்து வச்சுருங்க. நான் பொங்கலில் இதெல்லாம் போட்டிருப்போங்க, மிளகு உடம்புக்கு நல்லது தான். பட் குழந்தைகளுக்கு காரம்னு சொல்லுவோம். இதுமாதிரி எடுத்து வச்சுட்டோம். உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருந்தால் அடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா கலரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சு. பொங்கலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த இது கரண்டி எடுத்துடுங்கம்மா. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதான் பொங்கல் ஆச்சு. ஸோ இன்னையோடு இன்றைக்கி உங்களுக்கு பொங்கலும் அதுக்கு வேண்டிய கொச்சு சாம்பாரும்பாங்க சில பேர். பட் இதில் புளியெல்லாம் கரைக்க மாட்டோம். புளி கரைச்சி போடுறதில்ல. ஸோ புளி கரைச்சா தான் சாம்பார். ஸோ இது புளி கரைக்காமல் டைரெக்டாக உங்களுக்கு அந்த சாம்பார் பண்ணிட்டோம். ஸோ இந்த பொங்கலுக்கு சூட் ஆகும். ஸோ தேங்க்யூ. இன்னொரு நாள் வேறு வீடியோவோட மறுபடியும் வரோம். அப்போ மட்டும் குட் பை டு எவ்ரிபடி.